காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தாமரை சின்னத்தை காண்பித்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி பேரணியில் சென்றிருக்கிறார். பனகல் பூங்காவிலிருந்து தேனாம்பேட்டை வரை 2 கிலோமீட்டர் தூரம் பிரதமர் நரேந்திர மோடி சாலை அணிவகுப்பு பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். மலர்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடியை பாஜக தொண்டர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. கள நிலவரங்கள் என்ன விக்னேஷ் முத்து? பிரதமர் நரேந்திர மோடி இந்த இங்கு சென்னை டி நகரில் இருந்து அவருடைய வாகன பேரணி என்பது பிரம்மாண்டமாக சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய பேரணி தொடங்கும் இடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் சாலையின் இருபுறங்களும் கூடியிருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர்களை தூவி மற்றும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷங்களை எழுப்பியபடி அவருக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏராளமான வட இந்தியர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய இந்த பேரணிக்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கையாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேரணி என்பது நிறைவடைய இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று இரவு சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி ஆளுநர் மாளிகையில் அவர் நேரடியாக தங்கி நாளை காலை தான் அடுத்த நாள் 2ஆம் நாள் தேர்தல் பரப்புரையை வேலூரில் தொடங்க இருக்கிறார். பிரதமரை பொறுத்தமட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளையும் கணிசமான இடங்களையும் பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இந்த முறை பாஜகவின் அந்த ஒட்டுமொத்தமாக அவருடைய வெற்றி எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது தென் மாநிலங்களை நோக்கி அதிகமாக அவருடைய அந்த நோக்கம் என்பது விரிவடைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கையில் இம்முறை வெற்றி பெற வேண்டும். வெற்றியோட அந்த வாக்கு சதவீதம் என்பது கணிசமாக உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை பாஜக தலைமை விரும்புகிறது. அதனால்தான் பிரதமர் நரேந்திர மோடியை இந்த மாநிலங்களில் நேரடியாக சென்று பரப்புரையை மேற்கொள்வதாக பாஜக வியூகமாக இதனை பார்த்து வருகிறது. அதே நேரத்தில் களத்தை பொறுத்தமட்டில் முழுக்க நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். விடமும் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு பேரணியை யுக்தியா பயன்படுத்தி இந்த மக்களவை தேர்தலில் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த யுக்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் இந்த முறை வாக்கு சதவீதம் உயர வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா. அதாவது முதல்ல இந்த உத்திங்கிறது எல்லா கட்சியினருமே பயன்படுத்தக்கூடியதுதான் ஒரு பேரணி அப்படிங்கிறது. அது பொதுவா பிஜேபி கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தும். பேரணி, யாத்திரை, இந்த மாதிரி நடைப்பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. அதோடு மட்டுமல்ல 2022 வருஷம் ஹைதராபாத்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் நடந்தது. அப்போ பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்தினதே என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் சவுத் அப்படிங்கிறதான், ஃபோக்கஸ் ஆன் சவுத் அப்படிங்கிறதான். அப்போ அதுல சொல்லப்பட்டதே தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படிங்கிறதான். ஸோ டோட்டலா என்டையர் சவுத் இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்றோம், இன்க்ளூடிங் கேரளா. இது இந்த தடவை அவங்களுடைய அஜெண்டால இருக்கு. இந்த ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அஜெண்டாவை அவங்க பிக்ஸ் பண்றாங்க. 2019 தேர்தல் அதுக்கு முன்னால எது அஜெண்டாவா இருந்ததுன்னா வடகிழக்கு இந்தியா, அப்புறம் கிழக்கில் இருக்கக்கூடிய மாநிலம், அதாவது மேற்கு வங்கம், இதெல்லாம் டார்கெட் பண்ணாங்க. அதில் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. வடகிழக்குல இருக்கக்கூடிய 25 தொகுதிகளில் 20 தொகுதி பிஜேபி ஜெயிச்சது. அந்த மாதிரி. ஸோ அதே போல இந்த தடவை 2024 டார்கெட் தென்னிந்தியால அதிகமா தமிழ்நாடு, கேரளா இதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பார், தமிழ்நாடுங்கிறது சவுத் இந்தியாவுடைய உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில மிகப்பெரிய அளவுல தொகுதிகள் கொண்டது உத்தரப்பிரதேஷ், மொத்தம் 80 தொகுதி. அதே போல தென்னிந்தியால அதிக தொகுதிகள் கொண்ட மாநிலம்னா அது தமிழகம், இங்க 40. யூபியில பாதி, நீங்க பாண்டிச்சேரி சேர்த்தீங்கன்னா 40 சொல்ல, யூபியில பாதி இங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப இது அதே போல கேரளா இதுல ரொம்ப தீவிரமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஆந்திரால இதுவரைக்கும் பிஜேபிக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே இல்லாம இருந்தது. இப்ப ஆந்திரால மிக முக்கியமான கட்சியான சந்திரபாபு நாயுடு கட்சியோட தெலுங்கு தேசத்தோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க ஒரு 4-5 கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால முதல் தடவையா தென்னிந்தியால தன்னுடைய ஓட் ஷேரையும் இன்க்ரீஸ் பண்ணும், சீட் ஷேரையும் பிஜேபி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை மக்களவை தேர்தலில் பாஜக பெரும்பாலும் தென் மாநிலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். இணைப்பில் வந்தமைக்கும் நன்றி.
காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.